மத மாற்ற தடை சட்டம் அது வந்து சமீபத்தில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த சட்டத்தை வந்து இப்போ மாநிலத்தில் அமுல்படுத்தியிருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீரியா, பூட்டான், மியான்மர், நேபாளம் இந்த நாடுகள்ல எல்லாம் மத மாற்ற தடை சட்டம் அமுலில் உள்ளது. சமூக சீரழிவு, அதை விட மதம் மாறிட்டு அவ தேச துரோகி ஆயிடுறான், உடனே வந்து மாறி போயிடறான். எங்க ஊர்ல அதான் நடந்துட்டு இருக்கு, எங்க சொந்த கத்துல அது இருக்கு. 2009 வந்து மறுபடியும் வந்து அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இலங்கை பாராளுமன்றத்தில். ஆனா அதை நிறைவேற்றி அவங்க சட்டமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. வற்புறுத்தியோ தேவையற்ற செல்வாக்க பயன்படுத்தியோ ஒருத்தரை வந்து கட்டாயமாக மதம் மாற்றுவதற்கு அது தப்பு, அப்படி மதம் மாற்றுறதுக்கு எதிரான ஒரு சரத்தை வந்து இதுல சேர்க்கணும்னு சொல்லி அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு வந்து பரிந்துரையை கொடுத்திருக்கு, ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கு. 1967 ஒரிசாவில் முதல் முறையாக நம்ம நாட்டில் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2002 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த போது மதமாற்ற தடை சட்டம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதுக்கு பேர். ஆனால் மதமாற்ற கும்பல், மிஷினரி கும்பல்கள் எண்ணிக்கையில கம்மி, ஆனா அவங்க தான் வந்து ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்களா. மதமாற்ற தடை சட்டம் அது வந்து சமீபத்தில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த சட்டத்தை வந்து இப்போ மாநிலத்தில் அமுல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றி ஒரு சில தகவல்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீரியா, பூட்டான், மியான்மர், நேபாளம் இந்த நாடுகள்லாம் மதம் மாற்ற தடை சட்டம் அமுலில் உள்ளது. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நமக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் இது இருக்குதா அப்படிலாம் கேட்பாங்கள்ல, அதுக்கு வந்து யார் யார் எந்தெந்த மதத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த மதத்தை அவங்க வழிபட்டுட்டு போகலாம், பின்பற்றிட்டு போகலாம், அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். அதே சமயத்தில் கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை கட்டி கொடுத்து மதம் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மதம் மாற்றுறது, அதெல்லாம் ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி மதம் மாற்றுறது, மற்றபடி வேறு ஏதாவது மஞ்சமாவை கொடுத்து மதம் மாற்றுறது, இல்லை பால் பவுடருக்காக வேண்டி மதம் மாறுறது, இதெல்லாம் பெரிய ஒரு தவறான சமூக சீரழிவு. அதை விட மதம் மாறிட்டு அவன் தேச துரோகி ஆயிடுறான், உடனே வந்து மாறி போயிடறான். எங்கள் ஊரில் அதான் நடந்துட்டு இருக்கு, எங்கள் சொந்த கத்துலேயே அது இருக்குது. சரி, ரைட்டு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து உலக அளவிலேயே இந்த மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இலங்கையில் 2004 பக்கத்தில் நாடு தானே, இலங்கையில் வந்து 2004 இந்த சட்டத்தை வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வந்து அதாவது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த சட்டம் வந்து அது சரியானபடி கொஞ்சம் நடைமுறைப்படுத்துக்கு வரும்போது அதுக்கு வந்து அதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட், இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. கிறிஸ்தவ அமைப்புகள் போய் அதில் வந்து தடை வாங்கிட்டாங்க. தடை வாங்கி அந்த இதை சரியாக அவங்க செயல்படுத்த முடியல. 2009 வந்து மறுபடியும் வந்து அதுக்கு ஒரு சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இலங்கை பாராளுமன்றத்தில். ஆனால் அதை நிறைவேற்றி அவங்க சட்டமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. அப்போ அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க வந்து சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, நம்ம நாட்டில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சபையின் அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு, இதுதான் வந்து நம்ம அந்த சட்டத்தை ஏற்றும்போது அதுக்கு ஆலோசனைலாம் கொடுத்து அதில் என்னென்னலாம் இருக்கலாம், என்னென்ன வேண்டாம்லாம் சொல்லும்போது அதில் வந்து இவங்க வந்து வற்புறுத்தியோ தேவையற்ற செல்வாக்க பயன்படுத்தியோ ஒருத்தரை வந்து கட்டாயமாக மதம் மாற்றுவதற்கு அது தப்பு, அப்படி மதம் மாற்றுறதுக்கு எதிரான ஒரு சரத்தை வந்து இதில் சேர்க்கணும்னு சொல்லி அந்த அதாவது அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழு வந்து ஒரு சரத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கு, ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கு. ஆனால் வழக்கம் போல் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதை இழுத்து மூடிட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. அது இப்போ அதனால அது வந்து இல்லை, அது அன்னைக்கே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய அளவில் இது ஒரு சட்டமாகவே இருந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் யார் எந்த மதத்தில் இருந்தாங்களோ அவங்க அதை பின்பற்றிட்டு போயிருப்பாங்க, எந்த தேவையில்லாத பூசல்கள் இருந்திருக்காது, கன்னியாகுமரி மாவட்டம் நாசமாக இருக்காது. சரி, இதுக்கு பிறகு வந்து 1954 அப்புறம் 1967 54, 67 இந்த 2 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் வந்து மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வரதுக்காக, அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தானே, அவங்க வந்து முயற்சியெல்லாம் கொண்டு வந்து மசோதாலாம் கொண்டு வந்து தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க மெஜாரிட்டி இருந்த பிறகும் வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க, அந்த சட்டமாக அது ஆக்கப்படவில்லை. அப்புறம் வந்து 1967 ஒரிசாவில் முதல் முறையாக நம்ம நாட்டில் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அங்கே சட்டம் நிறைவேற்றி அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. 2வது மாநிலமாக மத்திய பிரதேசம் 1968 மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாம் காங்கிரஸ் காலம், அதான் ஞாபகத்தில் வச்சுருங்க. பாஜக ஆட்சியில் எல்லாம் கிடையாது. இப்போ பாஜக ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்தது உண்மை, ஆனால் பாஜக வந்து எந்த ஜனசங்கமும் எங்கேயும் ஆட்சியிலலாம் இல்லை. அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். 1968 இது வந்து மத்திய பிரதேசத்துலேயும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து அதுக்கு பிறகு அது பல திருத்தங்கள் மாற்றங்கள் இது எல்லா சட்டத்துக்கும் வர மாதிரி இதெல்லாம் செய்திருக்காங்க. இதுக்கு பிறகு
சமீபத்தில் என்ன அப்படின்னா ராஜஸ்தானில் இப்போ நம்ம இந்த மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இது இப்போ ராஜஸ்தானில் இப்போ மட்டும் பண்ணல, 2006 2008 அப்போ வந்து பாஜக ஆட்சி அங்கே இருந்துச்சு. ராஜ சிந்தியா வந்து முதல்வராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தா கவர்னர் வந்து குப்பையில் ஊற்றி போட்டார். அது வந்து கவர்னரும் ஒப்புதல் கொடுக்கல, அதே மாதிரி ஜனாதிபதியினுடைய ஒப்புதலும் கொடுக்கல. அதனால் அது சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கு பிறகு வந்து அவங்க மறுபடியும் இப்போ வந்து கொண்டு வந்து அதை வந்து சட்டமாக்கியிருக்காங்க. இது இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தடங்கள் இல்லை. அதனால் அது வந்து இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2002 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது மதமாற்ற தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதுக்கு பேர். கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து ஆசை காட்டி இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற விட, எந்த மதத்துலேருந்து எந்த மதத்துக்கு மாற்றலாம் தப்பு தான், இதுதான் சட்டம். ஆனால் இங்கே உள்ள மதமாற்ற கும்பல், மிஷினரி கும்பல்கள் எண்ணிக்கையில் கம்மி, வெறும் 8%. முஸ்லீம்கள் ஒரு 6%. மொத்தத்தில் இது நான் சொல்கிறதே அதிகபட்சமாக தான் இருக்கும். மொத்தத்தில் ஒரு 15 கூட தேராது 100க்கு. ஆனால் அவங்க தான் வந்து ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு பார்த்துட்டுங்களா. இந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வச்சு அதை வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து கடைசியில் அதை வந்து வாபஸும் வாங்க வச்சுட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. 2003 வந்து அந்த சட்டம் திரும்பி பெறப்பட்டது. இது இங்கே. அப்புறம் வந்து இது போல் பல மாநிலங்களில் வந்து இந்த சட்டம் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இல்லை கட்டாய மதமாற்ற தடை சட்டம் பல்வேறு மாநிலங்களில் இருக்குது. அதில் பல்வேறு தண்டனைகள், ஓராண்டு 10 ஆண்டு வரை 7 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் 2006 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, குஜராத்தில் 2003 இது கொண்டு வரப்பட்டது, ஹரியானாவில் 2022 கொண்டு வரப்பட்டது, ஹிமாச்சல பிரதேசத்தில் 2006 கொண்டு வரப்பட்டிருக்கு, ஜார்க்கண்டில் 2017 கொண்டு வரப்பட்டிருக்கு, கர்நாடகா அண்டை மாநிலத்தில் 2021-22 வந்து கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 2021 வந்து யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து அதுக்கு கடுமையான இதெல்லாம் கொடுத்து வச்சு தண்டனை எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய இது என்னன்னா, இப்போ வந்து இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த முடியாதா அப்படின்னா அமுல்படுத்தணும், கண்டிப்பாக அமுல்படுத்தணுங்கிறது தான் என்னுடையது. இந்த நாடு வந்து இன்னும் சீரழியாமல் இருக்கணும், அமைதியான முறையில் அவங்கவங்க வழிபாட்டு. ஏன்னா மதம் மாற்றுறதுன்னே ஒரு குரூப் அலையுதில்ல. வெளிநாட்டிலேருந்து எவனோ அங்கேருந்து ஏதோ எறும்பு துண்டை வீசுறான், பிஸ்கட் வீசுறான் அப்படின்னா அதுக்கு வேண்டி இந்த மோகன்ஜி, லாசரஸ், அப்புறம் வந்து இந்த பால் தினகரன், இந்த கேடுகட்ட ஜென்மன்கள் எல்லாம் வந்து அப்படியே மதம் மாத்திர வேலையை முழு நேர வேலையை செய்கிறாங்கல்ல. அவங்க ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்காக, வாழ்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோதாங்க சாராயம் குடிப்பீங்க, எவ்வளோங்க குடிச்சு நாசமாக போவீங்க சொல்லுங்கள். ஒரே ஒரு 6 அடி நிலம் தான், அதுவும் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. எதுக்கு அண்ணன் தம்பியாக இருக்கவனும் எதுக்கு சீரழிக்கணும்? நான் நேற்று வரைக்கும் எனக்கு தங்கச்சியாக இருந்தவன் திடீர்னு மதம் மாறின பிறகு அவள் விரோதியை போயிட்டான். இவ்வளோதாங்க நிலவரம்.